தசரதரின் வெண்கொற்றக்குடை நிழல் விண்ணின் நிலவையே மிகைப்படுத்தும் கோசல நாட்டு ஆட்சிச் சிறப்பு. அன்பான தமிழ் உள்ளங்களே, கம்பராமாயண தேனமுதை பருக வந்திருக்கிறோம். போன பாசுரத்தில் தசரத சக்கரவர்த்தியோட வீரத்தையும் அவர் காலோட கழல் கூட அரசர்களோட மகுடம் ஊராட்சித்தையும்னு பார்த்தோம். அதாவது அவரோட பலம் பெருமை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு மன்னனோட சிறந்த ஆட்சிங்கிறது வெறும் போர்ல ஜெயிக்கிறதோ பலமா இருக்கிறதோ மட்டுமில்லை. அவன் தன்னோட குடிகளுக்கு எப்படி நிழலா இருக்கான், எப்படி இருட்டை போக்குறான்னு பார்க்கணும் இல்லையா? அதை கம்பர் ஒரே ஒரு உதாரணத்துல, அதுவும் வானத்துல இருக்கிற நிலாவோட ஒப்பிட்டு எப்படி பிரமாதமா சொல்றாரு பாருங்க. கேளுங்க கேளுங்க. மண்ணிடை உயிர்த்தொறும் வளர்ந்து தேய்வு இன்றி தன் நிழல் பரப்பவும் இருளைத் தள்ளவும் அண்ணல் தன் குடைமதி அமையும். ஆதலான் விண்ணிடை மதியினை மிகை இது என்பவே. ஆஹா, கம்பனின் கற்பனை சிறப்பை பாருங்க. மண்ணிடை உயிர்த்தொறும் வளர்ந்து தேய்வு இன்றி மண்ணிடை உயிர்த்தொறும், அதாவது இந்த பூமியில வாழற எல்லா உயிர்களிடத்திலேயும், மனிதர்கள் மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் வளர்ந்து தேய்வு இன்றி வளர்கிறது. ஆனா தேயறதே இல்லை. பொதுவா நிலா என்ன செய்யும்? வளரும் அப்புறம் தேயும் இல்லையா? ஆனா இங்க கம்பர் சொல்றது நிலா இல்ல, மன்னனோட ஆட்சி, தசரதரோட கருணை, அவரோட நீதி, அவரோட பாதுகாப்புங்கிறது எல்லா உயிர்கிட்டேயும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது. அதுல கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லையாம். என்ன அருமையான வார்த்தை பிரயோகம் பாருங்க. தன் நிழல் பரப்பவும் இருளை தள்ளவும், தன் நிழல் பரப்பவும் தன்னா குளிர்ச்சி. நிழல்னா பாதுகாப்பு, அமைதி. குளிர்ந்த நிழலை எல்லா இடத்துலையும் பரப்புகிறதாம். அதாவது அவரோட ஆட்சியில எல்லாரும் அமைதியா பாதுகாப்பா எந்த கவலையும் இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம். இருளை தள்ளவும், இருட்டுங்கிறது வெறும் வெளிச்சமில்லாத நிலைமை மட்டுமில்லை. கவலை, பயம், துன்பம், அறியாமை, இது எல்லாம் மனசுக்குள்ள இருக்கிற இருட்டு. அந்த இருட்டையெல்லாம் போக்கிடுறாராம். ஒரு நல்லாட்சியோட இலக்கணம் இதுதான் இல்லையா? குளிர்ந்த நிழலா இருந்து பாதுகாக்கணும், மனசுல இருக்கிற இருட்டை போக்கணும். அண்ணல்தன் குடைமதி அமையும். ஆதலான் அண்ணல்தன், அண்ணல்னா பெருமை மிக்கவர், தலைவர். இங்க அது தசரத சக்கரவர்த்தி. குடைமதி, இங்க தான் கம்பர் ஆச்சரியப்படுறார். குடைங்கிறது வெண்கொற்ற குடை, அது மன்னரோட ஆட்சிக்கு சின்னம். ஆனா அந்த குடைய எப்படி சொல்றாரு தெரியுமா? மதின்னு சொல்றாரு, அதாவது நிலா மாதிரி. தசரதனோட வெண்கொற்ற குடையாகிய நிலா அதுவே போதும், அமையும் போதுமானது. எதுக்கு போதுமானது? மேல சொன்னாரே, எல்லா உயிர்களுக்கும் தேவையில்லாம வளர்ந்து குளிர்ந்த நிழலை பரப்பி இருளை போக்குவதற்கு அந்த ஒரு குடையின் நிழலே போதும். ஆதலான், அதனாலதான் விண்ணிடை மதியினை மிகை இது என்பவே. விண்ணிடை மதியினை, வானத்தில் இருக்கே ஒரு நிலா, அந்த நிலாவை மக்கள் என்ன சொல்றாங்களாம் தெரியுமா? மிகை இது என்பவே. இது மிகை, இது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று, அனாவசியமான ஒன்று அப்படின்னு சொல்வாங்களாம். ஏன்? ஏன்னா தசரதரோட வெண்கொற்ற குடைங்கிற நிலாவே எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுச்சு. அதுவே போதும். அதுவே குளிர்ந்த நிழலை கொடுத்து இருட்டை போக்கிடுச்சு. அதனால வானத்தில் இருக்கிற நிலா எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, அது மிகைதான் அப்படின்னு கோசல நாட்டு மக்கள் நினைப்பாங்களாம். இது கம்பர் தன்னோட கற்பனை திறத்தால ஒரு மன்னனோட ஆட்சியின் சிறப்பை எவ்வளவு அழகா எவ்வளவு ஆழமா சொல்றார் பாருங்க. கோசல நாடு அவ்வளவு செழிப்பா, அவ்வளவு பாதுகாப்பா, அவ்வளவு அமைதியா இருந்திருக்கு. மக்கள் மனசுல எந்த கவலையும் பயமும் இல்லாம இருந்ததால அவங்களுக்கு இயற்கையான நிலா வெளிச்சம் கூட தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு உவமை. இதுதான் கம்பனின் கவிநயம். ஒரு அரசனின் நல்லாட்சி எப்படி விண்ணின் ஒளியையே வெட்கப்பட வைக்கும் என்பதை இந்த சின்ன பாடலில் காட்டி நம்மை வியக்க வைக்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர்.